ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். பாதாம் வச்சு எப்படி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு க்ரீம் போல் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு வாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு 6 பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1 ஹவர் நல்லா இது ஊறணும். ஊறின பிறகு நம்ம கல்லில் தேய்ச்சி இதில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கல்லில் தேய்ச்சி முகத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. இப்போ இது நல்லா 1 ஹவர் ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு முகத்தில் நம்ம பயன்படுத்தும் போது ஸ்கின்னு க்ளோ நம்மளுக்கு கிடைக்கும். பாதாம் இல்லை இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸு க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு அடுத்து இதில் ஃபேஸ் க்ரீம் மறுபடியும் எப்படி தயார் பண்ணணும், ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போடுற வீடியோ. ரோஸ் வாட்ரு நல்லா இருக்கிறது ஃபியூரான ரோஸ் வாட்ரு வாங்கிக்கோங்க. இந்த மல்லிகை கடையில் லோக்கலாக இருக்குது, அதனால நீங்களும் நல்லா பிராண்டாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் வாட்ரு ஒன்று, மாதிரி கல் ஒன்று என்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாதாம் நல்லா ஊறிட்டு இருக்கும். இப்போ அதை நல்லா தேய்ச்சி முகத்துக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ இதில் எத்தனை பாதாம் தேவையாக இருக்கிறது நம்ம அத்தனை முகத்துக்கு கழுத்துக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். ஏன்னா ஊற வச்சோம்னா அந்த தோலெல்லாம் வரும், அதுக்கு தான் ஊற வைக்கணும். நீங்கள் நைட்டு கூட வேந்தால் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இது 1 ஹவர் நம்ம ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும். பாருங்க, உரித்து இந்த மாதிரி நான் ஒரு 4 பாதாம் உரித்து எடுத்துக்கிறேன். அதில் எத்தனை முகத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டுன்னு இப்போ இந்த கல்லில் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன். பாதாம் ரோஸ் வாட்டரை நல்லா ஸ்கின்னு பிரைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பால் இருந்தால் பாலில் கூட நீங்கள் தேய்ச்சி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ரோஸ் வாட்டரில் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஊறின பிறகு நம்மளுக்கு நல்லா க்ளீனாக தேய்க்கிறதுக்கு இந்த அளவுக்கு இப்படி இருக்கும். தேய்க்க என் கையெல்லாம் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது. நம்ம முகத்துக்கு எத்தனை வேணும் அத்தனை எடுத்து இது மாதிரி தேய்ச்சின்னு கல்லில் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நைட்டில் நீங்கள் தூங்கும் போது யூஸ் பண்ணுங்கள். காலையில் வேலைக்கு போகிறதும் யூஸ் பண்ண முடியாது. நைட்டில் நீங்கள் தூங்கும் போது இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு இன்னும் நைஸாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது முகத்துக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதில் ஒரு 4 பாதாம் தான் நான் தேய்ச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு க்ரீம் வந்துருக்குது. இதில் வேறு எதுவும் மிக்சிங் இல்லை. லைட்டாக இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் விட்டு இது நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கு நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாயங்காலத்தில் நீங்கள் போட்டு பாருங்களேன். இது உங்களுக்கு கழுத்துக்கு வேண்டாம் கூட நீங்கள் கழுத்துக்கு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வேறு முகத்துக்கிட்ட போட்டு காட்டுறேன். உங்கள் கழுத்துக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கல்லில் தேய்ச்சி போடுறது நல்லா சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. நல்லா பொறுமையாக கல்லில் தேய்ச்சி போடுறது
பாருங்கள், என் முகத்துக்கு 4 பாதாம் தேய்ச்சிருந்து இவ்வளோ தான். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்படி தேய்ச்சி விடுங்க போட்டுக்கிற இடத்துலலாம். நம்ம போடும் போது அது ஃபுல் நல்லா அப்படியே கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டு வரும். ஏன்னா அதனால் ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, தண்ணி மாதிரி கொஞ்சம் இது கெட்டியாக இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு தான். உங்களுக்கு கழுத்தெல்லாம் வேண்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வேறு முகத்துக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மினிமம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரைட்னஸாக இருக்கும் ஃபேஸு. கழுவிட்டு நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் முகத்தை கழுவிட்டு நீங்கள் தூங்கணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு நான் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன் என் ஸ்கின் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதை நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன், நான் யூஸ் பண்ணுறேன். காஞ்சிட்டு இருக்குது, நல்லா காயணும். காஞ்ச பிறகு நம்ம ஸ்கின் அப்படியே நல்லா இன்னும் டைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம நார்மல் வார்ம் தண்ணியில் நம்ம கழுவிக்கலாம். நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நான் இது வாஷ் பண்ணி வந்து முகத்தை கழுவிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு எவ்வளோ ஒரு பிரைட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முகமும் நல்லா பிரைட்னஸாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். கொஞ்சம் அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம முகம் நல்லா கொஞ்சம் டைட் கொடுக்கும்போது தான் நம்ம முகத்தை கழுவிக்கணும். ரொம்ப டைட் கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் இதுவாக இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாதாமில் அடுத்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அடுத்து நான் ஃபேஸ் க்ரீமு ஃபேஸ் பேக் எப்படி ட்ரை பண்ணணும், அதில் என்னென்ன முக்கியமான பொருள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாதாம்லேயே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பாதாமில் நான் போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.